வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோ பார்த்து கோலம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான கோலம் இது. சீக்கிரம் போட்டுடலாம். பாருங்கள், நான் போடுறதே பாருங்கள், சீக்கிரம் போட்டுடலாம். மார்கழி மாதம் ஃபுல்லாக வெரைட்டியாக கோலம் போடுவாங்க. ஒவ்வொரு வாசனையும் பார்த்தா அழகழகாக இருக்கும். இதெல்லாம் என்ன கோலம் இன்னும் நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு திறமையாக போட்டு சாதிச்சிருக்காங்க. நீங்களும் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டுக்கிறேன். பாருங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனிமேலும் எனக்கு ஆதரவு கொடுங்க. இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்து நானும் ஒரு யூடியூப்பர் அப்படின்னு ஒரு ஸ்தானத்தில் வந்திருக்கிறேன். மானிட்டேஷன் ஆச்சு அப்படிங்கும்போது ரொம்ப அளவில்லாத சந்தோஷப்பட்டேன். அது என்றும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. கண்டிப்பாக எல்லாருமே நல்லாயிருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். இதில் இந்த கோலத்தில் என்ன ஒரு இது அப்படின்னா, அந்த பெண்ணை போய் எந்திரிச்சு எடுத்துகிட்டு வர முடியாமல் சும்மா டிசைன் அப்படியே ஒட்டிலாம் கொஞ்சம் மாற்றி வந்திருக்கும். டிசைனு போடலாமான்னு நினச்சேன். அது போகிறதுக்கு முடியல. எதிர்த்து போகிறதுக்கு டயர்டாக இருக்குன்னு போட்டு ஜுபுகு இவங்க வாண்டுக்கு இருக்காங்க பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, கோலம் போட்டோன்னா போதும், வந்ததில் எப்போ களைச்சி விடலாம், அந்த மண்ணை எப்போ கூட்டி அள்ளுறக்குள்ளே போட்டு வீடு ஃபுல்லாக இறச்சி விடலாம், இதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என்னங்க பண்ணிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியல. அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. அது வாட்டில் அவங்க வேலை செய்கிறது. ஒரு நாளைக்கு என்ன தெரியுங்களா, உட்காந்தா எழுந்திரிக்க முடியல. இந்த வயசில் நான் கோலம் போட்டுட்ருக்குறேன் உட்காந்துக்கிட்டு. என்ன பண்ணுறது, கோலம் போட்டு விட்டுட்டு அதை கூட்டி அள்ளலாம், முறம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு இந்த பக்கம் வருவேன். வந்தேன்னா பார்த்துங்க, ஒரே செகண்டில் சலான்னு குதித்து தொப்பக்குட்டின்னு போய் அந்த கோலத்தை கழிச்சு விட்ருவோம். நான் என்ன பண்ணிட்டேன், சுப்புக்கு ஐ சுப்புக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பேர் எனக்கு வாயில் வருதோ அதை தாங்க கூப்பிடுவேன். இந்த பேர் அந்த பேர்லாம் அதை வச்சு கூப்பிடல. இப்போ 2 குட்டி தான் கொடுத்துருக்கு. 2 குட்டி வீட்டில் தான் இருக்காங்க. பாருங்கள், கரண்டி சத்தம் கேட்குதா, விளையாடுறாங்க. ரொம்ப மும்மரமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள் கோலம் போடுறதுக்கு. இன்னும் நிறையா டிசைன் எனக்கு வரும். ஆனால் கொஞ்சம் போடுறது இந்த பூனைக்குட்டியிலும் விடாது. இப்படின்னு கோலம் போட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறதுல வந்து சலான்னு குதிக்கி பார்த்துக்குங்க. ஒரு டைம் செம்ம டென்ஷன் ஆகிடுது. என்னடா இப்படி பண்ணுறதுலே அப்படின்ட்டு அவ்வளோ டென்ஷன் பண்ணிவிட்ருக்கல. என்ன பண்ணுற, அதுக்கும் ஒன்றும் தெரியாது. வாயில்லா ஜீவன், அது வாயத்தை கூட சொல்லி புரிய வைக்கலாம் என்னன்றது. அது எப்படியோ போட்டு 2 குட்டி கொண்டு கொடுத்துருக்குறேன். அதோட டீட்டெயில் எனக்கு வரல. பெங்களூர் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு அதுக்குள்ளே சொல்லுது. ஆனால் அது என்னால் நம்பறதுக்கு அவ்வளோக்காக முடியல. கொண்டு போனாங்களா இல்லை கொண்டு போகாமையே சொல்லிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. பார்ப்போம், கண்டிப்பாக எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம கையில் எதுவுமே இல்லை. சிவபெருமான் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு.